Dear cuties, now we come to the mechanism of urine formation. நம்மள்ட்ட யூரின் எப்படி ஃபார்ம் ஆகுது அதை பார்க்க போறோம். கொஞ்சம் சமத்தா கவனிச்சுக்கோ. மெக்கானிசம் ஆஃப் யூரின் ஃபார்மேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மெக்கானிசம் ஆஃப் யூரின் ஃபார்மேஷன் அப்படின்னா நெஃப்ரானை பத்தி உனக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். நெஃப்ரான் த ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் த கிட்னி. சிறுநீரகத்தின் அமைப்பு மற்றும் செயல் அழகு என்று இந்த நெஃப்ரானை கூறுவார்கள். இந்த நெஃப்ரான்ல யார் இருப்பான்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு பௌமேன்ஸ் கப்னு பேரு, இதுக்கு குளோமெருலஸ்னு பேரு. தீஸ் டூ கலெக்டிவ்லி known as மால்பீஜியன் capsule. இந்த பௌமானிய கிண்ணம் குளோமெருலஸ் ரெண்டையும் சேர்த்துதான் என்ன சொல்றா, மால்பீஜியன் பாடி அப்படின்னு சொல்றா. இட் ஆக்ட் as a biological filter. இது மிகச் சிறந்த வடிகட்டியாக, உயிரியல் வடிகட்டியாக செயல்படுகிறது. பயாலஜிக்கல் ஃபில்டர். இந்த மெக்கானிசம் ஆஃப் யூரின் ஃபார்மேஷன் எடுத்துட்டோம்னா அது 3 ஸ்டெப்ல நடக்கும். ஒண்ணுக்கு பேரு குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு பேரு. குளோமெருலஸ் வடிகட்டுதல்னு பேரு. செலக்டிவ் ரீஅப்சார்ப்ஷன், தேவையான பொருட்கள் மீண்டும் உறிஞ்சப்படுதல். டியூபுலர் செக்ரீஷன், குடல் வழி சுரத்தல் அப்படின்னு 3 ஸ்டெப்ல நடக்கும். glomerular ultrafiltration, selective reabsorption and tubular secretion அப்படின்னு 3 ஸ்டெப்ல நடக்கும். glomerular filtration னா glomerulus வடிகட்டப்படுதல். selective reabsorption னா இது மாதிரி வடிகட்டுறப்ப அதுல useful substances இருப்பா, waste substances இருப்பா. useful substances should be reabsorbed. தேவையான பொருட்கள் மீண்டும் மறு உறிஞ்சுதல் முறையில் உறிஞ்சப்படும். And finally tubular secretion, குடல்கள் வழி சுரத்தல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒண்ணு பார்ப்போம். இப்போ blood that enters into the glomerulus get filtered to form glomerular filtrate. இங்க இருக்கு பாருங்க, afferent arteriole இருந்து இங்க blood வந்து கொட்டுண்டா இந்த glomerulus ஃபில்டர் ஆகுண்டா. இந்த இடத்துல கீழே வரா பத்தியோன்னா இதுக்கு glomerular filtrate னு பேரு. glomerular வடி திரவம் என்று அழைக்கப்படும். This glomerular membrane has large surface area and is more permeable to water and small molecules present in the blood plasma. இந்த glomerular membrane இருக்கு பத்தியோன்னா இதுல பெரிய surface area இருக்கும். more permeable to water, இது வழியாக ஈஸியாக நீரானது ஊடுருவி செல்லும். and small molecules, சிறு மூலக்கூறுகள் present in the blood plasma. இரத்த பிளாஸ்மாவில் காணப்படுகின்ற நீர் இரத்த பிளாஸ்மால, பிளட் பிளாஸ்மால இருக்கக்கூடிய சின்ன சின்ன பார்ட்டிகல், ஸ்மால் மாலிகூல்ஸ் எல்லாம் இது வரையா ஈஸியா ஊடுருவி போயிடுவா. glomerular filtrate is similar to blood plasma except that there are no plasma proteins. இங்கேருந்து ஃபார்ம் ஆகிறது பத்தி ஒன்றும், இங்கேருந்து ரத்தத்திலேருந்து கீழே வரவாளுக்கு தான் glomerular filtrate பேர். இது பிளட் பிளாஸ்மா மாதிரியே இருக்கும், ஆனா பிளாஸ்மா புரோட்டீன்ஸ் இருக்காது. சிரம் அல்புமின், சிரம் குளோபுலின், ஃபிப்ரினோஜன், ப்ரோத்ரோம்பின் அப்படின்னு 4 புரோட்டீன் ரத்தத்துல உனக்கு இருக்கும்னு தெரியும். அது இந்த இடத்துல இருக்காது. So glomerular filtrate differ from the blood plasma, blood plasma by not having albumin, globulin, fibrinogen and prothrombin. அப்ப இது வரப்பன இந்த பிளாஸ்மா புரோட்டீன் 10th படிச்சுட்டு ஞாபகம் வச்சுக்கணும். பிளட்ல 2 பேர் இருப்பா. ஒருத்தருக்கு பேரு பிளட் பிளாஸ்மான்னு பேரு, இன்னொன்னு பேரு கார்ப் செல்ஸ் பேரு. பிளட் பிளாஸ்மா அப்படின்னா பிளட் பிளாஸ்மா 55% இருப்பா, கார்ப் செல்ஸ் 45% இருப்பா. கார்ப் செல்ஸ் ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ் எல்லாம் படிச்சிருப்பேன். அதெல்லாம் கொஞ்சம் இங்க ஞாபகம் வச்சுக்கோ. The composition of glomerular filtrate is water, glucose, amino acid and nitrogenous waste. நான் என்ன சொன்னேன், இங்க ஃபில்டர் ஆகிற சமயத்துல இங்கேருந்து வந்து கொட்டுவா ரத்தம், இங்க ஃபில்டர் ஆவா. அதுல வேஸ்ட் சப்ஸ்டன்ஸும் இருப்பா, யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்சஸும் இருப்பா. வாட்டர் நமக்கு வேணும், கம்ப்ளீட்டா வெளில போகக்கூடாது. குளுக்கோஸ் வெளில போகக்கூடாது, வெளில போல சக்கரை வியாதி நமக்கு. அமினோ ஆசிட் நிறைய வெளில போகக்கூடாது. யூரியா வெளில போறது தப்பு கிடையாது. அப்ப வேஸ்ட் சப்ஸ்டன்சஸ் வெளில போலாமே தவிர glomerular filtrate possesses useful as well as waste substance. இந்த glomerular filtration rate ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன் போன கிளாஸ்ல. The kidneys receives 20 to 25% of the cardiac output, 1200 ml per minute from the heart. நம்மளோட இதயத்திலிருந்து 20 to 25 இதயத்திலிருந்து வெளியேறும் சதவிகிதம் ரத்தம், or 1200 ml blood per minute.
கிட்னிக்கு வருவா ஃபார் பியூரிஃபிகேஷன். அப்ப இங்க நெஃப்ரான்லாம் சேர்ந்து ஃபில்டர் பண்றா பத்தியோன்னோ அவ என்ன பண்ணுவா, ஒரு நிமிஷத்துக்கு 120 to 125 ml ஃபில்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவா. குளோமருலர் ஃபில்ட்ரேட் ஃபார்ம் ஆகும். தட் மீன்ஸ் 180 to 170 to 180 liters of glomerular filtrate is pumped. அப்ப ஹார்ட் பிளட் பம்ப் பண்றப்ப இதயத்துல இருந்து 1200 ml கிட்னிக்கு ஓடி வருவா. அந்த 1200 ml 125 ml மட்டும் இங்க ஃபில்ட்ரேட்டா கிடு கிடு கிடுன்னு இறங்கும். அதுக்கு குளோமருலர் ஃபில்ட்ரேட்னு பேர். இது எப்படி சூப்பரா நடக்கிறது அதை மட்டும் சொல்றேன். இந்த உள்ள நுழையறா பார்த்தீங்கன்னா அதுக்கு அஃபரண்ட் ஆர்ட்ரியோல்னு பேர். வெளில போறவாளுக்கு எஃபரண்ட் ஆர்ட்ரியோல்னு பேர். இது ஷார்ட்டர் அண்ட் வைடர், இது லாங்கர் அண்ட் நேரோவர். குட்டையா இருக்கும், அகலமா இருக்கும், நீளமா இருக்கும், அகலம் கம்மியா இருக்கும். Afferent arteriole is shorter and wider and efferent arteriole is longer and narrower. உள்ள வரக்கூடிய உட்புகு சிறு தமனியானது அகலமா இருக்கும், குட்டையா இருக்கும். இது லாங்கர் அண்ட் நேரோவர், நீளமா இருக்கும், கூட்ட கம்மியா இருக்கும். இதுல பிரஷர் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், இதுல பிரஷர் கம்மியா இருக்கும். அது பின்னாடி படிப்போம். 75 mm mercury, 50 mm mercury, the net filtering force படிப்போம். So pressure variation. The tough capillaries increasing the filtering surface enormously. The பௌவானிய கிண்ணத்தின் உட்புறத்தை காணப்படுகின்ற தந்துகி கொத்துக்கள் அம்மா நூடுல்ஸ் பண்றா பத்தியோன்னு சட்டியில இந்த நூடுல்ஸ் வாட்டரை ஊத்திட்டு வாட்டர்ல பபிள்ஸ் வந்தோன்னு நூடுல்ஸை தூக்கி போடணும் சொல்லிட்டு அப்படியே சட்டி முழுக்க இழுப்பச்சட்டி முழுக்க நூடுல்ஸ் இருப்பா. அது மாதிரி இந்த நூடுல்ஸ் மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா it increasing the filtering surface enormously. வடிகட்டும் பரப்பை அதிகரிக்க செய்கிறது. இந்த மால்பீஜியன் பாடியில சின்ன சின்ன போர்ஸ் இருப்பா. that is glomerulus with minute pores in it. இந்த கீழே சின்ன சின்ன போர்ஸ் இருப்பா. the size will be around 800 to 1000 Armstrong. அந்த துளைகளின் அளவானது 800 இருந்து 1000 Armstrong இருக்கும். 10 to the power of -9 meters படிச்சிருப்பேன். It behave like a sieve. சல்லடை போன்று செயல்படும். இதெல்லாம் என்ன ஆகும்னா இங்க கொஞ்சம் கொஞ்சமா ஃபில்ட்ரேட் ஃபார்ம் ஆகும். அந்த ஃபில்ட்ரேட்டுக்கு பேரு தான் குளோமருலர் ஃபில்ட்ரேட். குளோமருலஸ்ல ஃபார்ம் ஆறதா ஃபில்ட்ரேட்னால குளோமருலஸ் ஃபில்ட்ரேட்னு சொல்லுவா. தமிழ்ல குளோமருலர் வடி திரவம்னு பேர். ஓகேயா? இந்த ரீசன்ஸ்லாம் ஞாபகம். அடுத்தது பாருங்க. Glomerular hydrostatic pressure 55 mm mercury is the chief force which pushes water and solutes out of the blood and across the filtration membrane. The pressure variation இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க பாருங்க. இதை வச்சுதான் ஞாபகம். இதெல்லாம் மறந்துரும், இதை மட்டும் ஞாபகம். The net filtering force is 55 minus 30 plus 15 is equal to 10 mm mercury. இது என்னென்னு கொடுத்திருக்கா, என்னென்ன பிரஷர் இருக்குன்னு சொல்லிட்டோம். இந்த பிரஷர் தான் எதுக்கு காரணமா இருக்குன்னா இந்த ஃபில்ட்ரேஷன் சூப்பரா நடக்கிறதுக்கு காரணமா இருக்கு. இப்ப இந்த நியூ சிலபஸ்ல இது மாதிரி கொடுத்துருக்கோம். நாங்க படிக்கிறப்பெல்லாம் என்ன இருக்கும்னா அஃபரண்ட் ஆர்ட்ரியோல்ல 75 mm mercury, எஃபரண்ட் ஆர்ட்ரியோல்ல 50 mm mercury. The variation 75 minus 50 is equal to 25 mm mercury, the net filtering force அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்ப என்ன சொல்றாங்கன்னா கொஞ்சம் நல்ல அட்வான்ஸ்மெண்ட் சயின்ஸ்ல வந்த அப்புறம் இந்த நெட் ஃபில்டரிங் ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்கு கொடுத்துருக்கோம். குளோமருலர் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் சொல்யூட் வெளில அனுப்புறா, அது எவ்வளவு இருக்கும் 55. அது என்னன்னு கொடுத்துருக்கான் 55 mm mercury எப்படி வரணும்னு சொல்லிட்டோம். அதுல வர சமயத்துல நெட் ஃபில்டரிங் ஃபோர்ஸ் மொத்தமா இந்த 55 இருப்பா. அதுல 2 மைனஸ் பண்றா. கொலாய்டல் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர், இந்த உள்ள இருக்க கொலாய்ட்ஸோட ஆஸ்மாட்டிக் அழுத்தம் 30 இருக்கும். இந்த கேப்சூல்ல ஒரு ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் இருக்கும் 15. இது ரெண்டையும் கூட்டிக்கோங்க. 30 plus 15 இது 45 வரும். 55ல இருந்து 45 கழிச்சிட்டோம்னா 10 mm mercury இப்ப கொடுத்துருக்கோம். நாங்க படிக்கிற காலத்துல எல்லாம் என்ன இருக்கும் 75 minus 50 is equal to 25 mm mercury, the net filtering force கொடுத்துருந்தா. இதெல்லாம் அட்வான்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சது, வேற எதுவும் இல்லை. ஸோ இதை ஞாபகம். இந்த ஃபோர்ஸ் தான் உனக்கு ஃபில்ட்ரேஷன் சூப்பரா நடக்கிறதுக்கு காரணமா இருக்குன்னு கொடுத்துருக்கான். டியூபுலர் ரீஅப்சார்ப்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபில்ட்ரேட் ஃபார்ம் ஆயிடுது. ஃபார்ம் ஆன ஃபில்ட்ரேட் என்ன பண்ணும்? ப்ராக்சிமல் கன்வல்யூட்டர் டியூபியூல், ஹென்லிஸ் லூப், டிஸ்டல் கன்வல்யூட்டர் டியூபியூல் வழியா ஓடி வரும். இட் பாசஸ் த்ரூ த பிசிடி, ஹென்லிஸ் லூப் அண்ட் டிஸ்டல் கன்வல்யூட்டர் டியூபியூல்.
அது மாதிரி ஓடி வர சமயத்துல என்ன ஆகும்னா யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் எல்லாம் வெளியில போகக்கூடாது. அப்ப நம்ம உடம்புக்கு கெடுதல். அதெல்லாம் ரீஅப்சார்ப் பண்ணணும். அதுக்கு தான் டியூபுலர் ரீஅப்சார்ப்ஷன் அப்படின்னு பேர். என்ன பாரு, ஒரு நாளைக்கு எவ்வளவு ஃபில்ட்ரேட் ஃபார்ம் ஆகும்னு சொன்னேன், 170 to 180 liters. நம்ம எவ்வளவு மூச்சா போவான்னு சொன்னேன், 1.5 liters. அப்ப கிட்டத்தட்ட 99% என்ன ஆகுது, ரீஅப்சார்ப் ஆகுது. அப்ப glomerular filtrate என்ன இருக்கும், வாட்டர் இருப்பா, குளுக்கோஸ் இருப்பா, அதர் சப்ஸ்டன்சஸ் நீடட் பை அவர் பாடி ஆர் ரீஅப்சார்ப்ட் பை செலக்டிவ் டிரான்ஸ்போர்ட். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வேஸ்டும் இருப்பா, யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்சஸும் இருப்பா. வேஸ்ட் சப்ஸ்டன்ஸ் வெளில போறது தப்பு கிடையாது, பட் யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் ஷுட் பி ரீஅப்சார்ப்ட். தேவையான பொருட்கள், பயனுள்ள பொருட்கள் மீண்டும் உறிஞ்சப்பட வேண்டும். அது PCT, ப்ராக்சிமல் கன்வல்யூட்டர் டியூபியூல், அண்மை சுருண்ட குழலிலே எது உறிஞ்சப்படும். ஹென்லிஸ் லூப், ஹென்லியின் வளைவிலே எது உறிஞ்சப்படும். டிஸ்டல் கன்வல்யூட்டர் டியூபியூல், சேய்மை சுருண்ட குழலிலே எது உறிஞ்சப்படும். அதை தான் இங்க கொடுத்துருக்கோம். இதுல வரப்பே என்ன இருக்கு, செலக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னா தேவையானது மட்டும் உறிஞ்சப்படுதல், செலக்டிவ் ரீஅப்சார்ப்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். அதை எப்படி பண்ணலாம், ஆக்டிவா உறிஞ்சலாம். ஃப்ரம் ஹையர் டு லோவர் போனால் அது பாசிவ் சொல்லுவோம். லோவர் டு ஹையர் போறப்ப எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணி அப்சார்ப் பண்ணோம்னா, ஆற்றல் இழக்கப்பட்டு உறிஞ்சப்பட்டது என்றால் அதற்கு செயல் மிகு உறிஞ்சுதல், செயல் மிகு நிகழ்வுன்னு பேர், செயல் மிகு நிகழ்வுன்னு பேர். ஸோ எப்படி வேணாலும் உறிஞ்சப்படலாம். அதை பத்தி தான் பார்க்க போறோம். கொஞ்சம் பொறுமையா கவனிச்சுக்கோ, உனக்கு தெரியும் எல்லாம் இருந்தாலும். PCT ரெப்ரசன்ட், இதெல்லாம் அதோட படம்டா, இந்த குழா வழியா ஓடி வரப்ப என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. PCT ப்ராக்சிமல் கன்வல்யூட்டர் டியூபியூல், அண்மை சுருண்ட குழல் பேர். அதில் பாரு, குளுக்கோஸ், lactate amino acid, sodium, water, and small amount of urea and uric acid in the filtrate is reabsorbed. அப்ப proximal convoluted tubule glucose திருப்பி உறிஞ்சுவா, lactate amino acid உறிஞ்சுவா, சோடியத்தை உறிஞ்சுவா, வாட்டரை உறிஞ்சுவா, யூரியாவை உறிஞ்சுவா, யூரிக் ஆசிடை உறிஞ்சுவா. எல்லாமே வெளியில போயிடாது. நம்மள்ட்ட ஒரு நாளைக்கு 55 grams யூரியா ஃபார்ம் ஆச்சுன்னா just 30 grams is eliminated, the remaining is reabsorbed. அது ஞாபகம். Sodium is reabsorbed by active transport by sodium potassium pump. Active transport அப்படின்னா by spending energy sodium is absorbed. இந்த sodium potassium pump அப்படின்னா இது எங்க படிச்சிருக்கேன்னா, நமக்கு செய்திகள் மூளைக்கு செல்றதே அப்படிதான் போகும். Nerve impulses transmitted by the sensory neuron and the motor neuron எல்லாமே sodium potassium pumpனு சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கேன். சோடியம் உள்ள போவா, பொட்டாசியம் வெளில வருவா, சோடியம் உள்ள போவா, பொட்டாசியம் வெளில வருவா. இம்பல்ஸ் அந்த மெத்தட்ல தான் போகும். ஸோ சோடியத்தை உறிஞ்சிடுவா, எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணி அப்படின்னு கொடுத்துருக்கா. அடுத்தது பாரு, டிசெண்டிங் லிம்ப் ஆஃப் ஹென்லிஸ் லூப். இது ப்ராக்சிமல் கன்வல்யூட்டர் டியூபியூல், அண்மை சுருண்ட குழல். இது டிஸ்டல் கன்வல்யூட்டர் டியூபியூல், சேய்மை சுருண்ட குழல். இதுக்கு பேர் ஹென்லிஸ் லூப், ஹென்லியின் வளைவு. கீழே இறங்குறவாளுக்கு டிசெண்டிங், கீழிறங்கும் குழாய்னு பேரு. மேல போறவாளுக்கு அசெண்டிங், மேலேறும் குழாய்னு பேர். கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ, அடுத்த கிளாஸ்ல இதோட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்மெண்ட் வரலாம். இப்ப டிசெண்டிங் லிம்ப் ஆஃப் ஹென்லிஸ் லூப் இஸ் permeable to water due to the presence of aquaporins, but it is impermeable to water. கொடுத்திருக்கா பாரு, due to presence of aquaporins but it is impermeable to water அப்படின்னு கொடுத்திருக்கா. இது permeable impermeable ரெண்டுமே இருக்கும். நீர் இது உள்ளேயும் போலாம், உள்ள போகாமலும் இருக்கலாம். வாட்டர் போறதுக்காக சில புரோட்டீன்ஸ் இருக்கா ஹோலோட, அதுக்கு பேர் அக்வாபோரின்ஸ்னு பேர். வாட்டர் டிரான்ஸ்போர்ட் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய துளைகள் அக்வாபோரின்ஸ், அது வழியா போகலாம். எந்த இடத்துல அக்வாபோரின் இருக்கோ அது வழியா போகும், எந்த இடத்துல அந்த துளை இல்லையோ அது வழியா போகாது. இதை பத்தி நம்ம தனியா பிளான் பிசியாலஜி படிக்கிற சமயத்துல, அந்த பிளான் பிசியாலஜியில பிளாஸ்மா மெம்பரேன் படிக்கிறப்ப, செல் பயாலஜிலேயே உனக்கு வரும் பிளாஸ்மா மெம்பரேன், அங்க படிக்கிறப்பையும் இந்த அக்வாபோரினை பத்தி கொடுத்துருப்பான். ஸோ இது ஞாபகம். சோடியம் குளோரைட் கெட் கான்சென்ட்ரேட்டட் இன் த ஃபில்ட்ரேட். இங்க இருந்து வாட்டர் வெளில போச்சுன்னா அப்ப சோடியம் குளோரைடு அயான்ஸ் இருக்கா பத்தியாலும் இந்த ஃபில்ட்ரேட்ல ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா மாறிடுவா அப்படின்னு சொல்லியிருக்கா. அடுத்தது மேல வர்றது பாருங்கோல, இதுக்கு பேர் அசெண்டிங் லிம்ப்னு பேர், மேலேறும் குழாய்னு பேர். It is impermeable to water but permeable to solutes such as sodium chloride and potassium.
இது வழியா நீர் ஊடுருவ முடியாது. ஆனா சோடியம் போலாம், குளோரைடு போலாம், பொட்டாசியம் போலாம். அதெல்லாம் இந்த வழியா போகும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது ரீஅப்சார்ப்ஷன். அடுத்தது பாருங்க, டிஸ்டல் கன்வல்யூட்டர் டியூபியூல். திஸ் இஸ் கால்ட் டிஸ்டல் கன்வல்யூட்டர் டியூபியூல். சேய்மை சுருண்ட குழல்னு சொல்லுவா. இது என்னென்னலாம் பண்ணும் பாருங்க. ரெக்கவர்ஸ் வாட்டர், வாட்டரை உறிஞ்சுவா. செக்ரீட் பொட்டாசியம் இன்டு த டியூபியூல்ஸ், இந்த ஏரியால பொட்டாசியம் ஃபார்ம் ஆகும். ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் பைகார்பனேட் takes place to maintain blood pH. பிளட்டோட pH சரியா வச்சுக்கணுங்கிறதுக்காக பைகார்பனேட் அயான்ஸ் வா உறிஞ்சுவா. இதெல்லாம் இந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது முக்கியம் பாரு. Most of the reabsorption from this point depends on body's need and regulated by hormones. இந்த இடத்துல உறிஞ்சுதல் நடக்கிறது பார்த்தீங்கன்னா அது எது நம்ம உடம்புக்கு தேவையோ அதை உறிஞ்சுக்கும். எக்ஸஸா இருந்ததுன்னா தள்ளி விட்டுடும். இதை ஹார்மோனும் கண்ட்ரோல் பண்ணுவான். ஹார்மோனல் கண்ட்ரோல் தான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். வாட்டரை உறிஞ்சறதுல ADH, ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் ஒரு வாசோப்ரெசின், the role of hormone is vital அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப ப்ராக்சிமல்ல கொஞ்சம் பேர் உறிஞ்சுவா, டிசெண்டிங்ல கொஞ்சம் பேர் உறிஞ்சுவா, அசெண்டிங்ல கொஞ்சம் பேர்ல உறிஞ்சுவா, டிஸ்டல்ல கொஞ்சம் பேர் உறிஞ்சுவா. அப்ப glomerular filtrateல we are going to eliminate just 1%. glomerular வடிதிரவத்திலே 1% மட்டும்தான் வெளியேற்றப்படும். The remaining 99% is reabsorbed in the uriniferous tubule. சிறுநீரக சிறுகுழலிலே வேண்டியது அனைத்தும் மீண்டும் உறிஞ்சப்படும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோ. இது இங்க சொல்லியிருக்கா. அடுத்தது என்ன முக்கியம், இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கூட்டியா பாத்துக்கோப்பா. இந்த இடத்துல கலெக்டிங் டக்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இதுக்கு தான் கலெக்டிங் டக்ட் பேர். இந்த கலெக்டிங் டக்ட் வரப்ப வாட்டருக்கு பெர்மியபிளா இருக்கும். பொட்டாசியத்தை செக்ரீட் பண்ணும், சோடியத்தை ப்ரொடியூஸ் பண்ணும். அது சோடியத்தை இது பண்ணி பாருங்க, செக்ரீட் பொட்டாசியம், பொட்டாசியத்தை செக்ரீட் பண்ணுவா, உருவாக்குவா, சோடியத்தை உறிஞ்சிடுவா. ஹியர் கான்சென்ட்ரேட்டட் யூரின் ஃபார்ம் ஆகும். இந்த கான்சென்ட்ரேட்டட் யூரின் ஃபார்ம் ஆகிறது மட்டும் எப்படின்னு சொல்லிடுறேன், கொஞ்சம் அதை மட்டும் ஞாபகம் கொஞ்சம் பொறுமையா கவனிடா. இந்த இடத்துல என்னன்னா நம்மள்ட்ட கலெக்டிங் டக்டுக்கு ஒரு நெஃப்ரான்ல இருந்து வராதுடா. ஏகப்பட்ட நெஃப்ரான் என்ன பண்ணுவா, வாட்டரை எடுத்துட்டு வருவா. இப்ப நிறைய பேர் இங்க வாட்டரை எடுத்துன்னு வந்து எல்லாமே வாட்டர் வெளியில போயிடுத்துன்னு வச்சுக்கோ. ஏன் வாட்டர் ஹேப்பன்னு உனக்கு தெரியும். வாட்டர் அப்படியே ஃபுல்லா வெளில போயிடுத்தோம் அப்படின்னா we are affected by diabetes insipidus. சிறுநீருடன் அதிக அளவு நீர் வெளியேறுதல். எலிமினேட் டைல்யூட்டட் யூரின், diabetes insipidus பேர். இங்கதான் ஹார்மோனோட ரோல் முக்கியம். யாருன்னா ADH. Anti-diuretic hormone or vasopressin is responsible for tubular reabsorption of water from the glomerular filtrate. இந்த glomerular வடிதிரவத்திலிருந்து அதிகப்படியான நீரினை உறிஞ்சுகின்ற பணியினை ADH, anti-diuretic hormone or vasopressin பண்ணுவா. இதை யார் கண்ட்ரோல் பண்ணணும்னா hypothalamus. உனக்கே தெரியும், pituitary the master gland, the pituitary itself controlled by hypothalamus. சுரப்பிகளின் தலைவன் என்று பிட்யூட்டரி அழைக்கப்பட்டாலும் அந்த பிட்யூட்டரியை கட்டுப்படுத்துகின்ற பணியினை செய்வது ஹைப்போதலாமஸ். மாஸ்டர்னு சொல்லுவோம். அவ என்ன பண்ணுவா, ஆஸ்மோ ரிசெப்டார் மூலமா இங்க வாட்டர் இருந்ததுன்னா உறிஞ்சிடுவா. அப்ப யூரின் பிகம் கான்சென்ட்ரேட்டட், டைல்யூட்டடா இல்லாமல் கான்சென்ட்ரேட்டடா இருக்கும் அப்படிங்கிறது ஞாபகம். அப்புறம் டியூபுலர் செக்ரேஷன், குழல்களில் சுரத்தல் அப்படின்னு பேர். Substances such as that is protons H plus, hydrogen, potassium, ammonia, creatinine, and organic acids move into the filtrate from the peritubular capillaries. இவங்கெல்லாம் நம்ம சிஸ்டத்துல நிறைய இருந்தா இது வெளியில போகணும். அந்த வெளியில போறது எங்க நடக்கும்னா அந்த ப்ராசஸ் செல்லுல இருந்து, தட் இஸ் ஃப்ரம் த பெரிடியூபுலர் கேபிலரிஸ்ல இருந்து வெளில போற பத்தி ஒன்னும், அதுக்கு பேரு தான் டியூபுலர் செக்ரேஷன் பேர். The secreted urine, the excreted urine contains both the filtrate and secreted substances. இங்க ஃபார்ம் ஆன ஃபில்ட்ரேட்டும் இருக்கும். யாரெல்லாம் ஃபில்டர் ஆகாமல் தப்பி வந்திருக்காலோ அவாலும் அது வழியா வெளியில போயிடுவா அப்படின்னு அர்த்தம். For every H plus secreted in the tubular filtrate, Na is reabsorbed by the tubular cells. H plus வெளியில அமிச்சதுன்னா அதுக்கு பதில் NA-வை அப்சார்ப் பண்ணிருக்குன்னு கொடுத்துருக்கா. இதெல்லாம் NCERT-ல இந்த லெவல்ல இல்ல, வந்தாலும் நான் சிம்பிளா சொல்லிடுறேன். டியூபுலர் செக்ரேஷன்னா என்ன அர்த்தம்? Tubular secretion is nothing but the elimination of the waste substances that escaped filtration.
ஃபில்ட்ரேஷன் வராமல் எந்தெந்த சப்ஸ்டன்சஸ்லாம் தப்பி வந்தாலோ அவ எல்லாரும் எலிமினேட் ஆகி போகக்கூடிய ஒரு ப்ராசஸுக்கு பேர் தான் டியூபுலர் செக்ரேஷன் பேர். இது மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. இது ரொம்ப ஹையர் லெவல் உனக்கு அவசியம் இல்லை. அடுத்தது இது நம்மளுக்கு வேண்டாம். இது அடுத்த கிளாஸ்ல தனியா பார்க்கணும். நீ எக்ஸ்ட்ராவா நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன இதுல அப்படின்னா, இது மாதிரி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க யூரின் ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த யூரினோட கெமிஸ்ட்ரி உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இட் இஸ் கெமிக்கலி கம்போஸ்ட் ஆஃப் 96% ஆஃப் வாட்டர், 2% of urea and 2% other metabolic waste. அப்ப இறுதியில் டியூபுலர் செக்ரேஷனுக்கு அப்புறமா ஃபார்ம் ஆன சிறுநீரை எடுத்துக்கொண்டால் யூரின்ல 96% வாட்டர் இருப்பா, 2% யார் இருப்பா அப்படின்னா யூரியா இருப்பா. அந்த ரிமைனிங் 2% யார் இருக்கும்னா அதர் மெட்டபாலிக் வேஸ்ட், பிற கழிவு பொருட்கள் காணப்படும். இது ஒரு டேபிள் மாதிரி இருக்கும். அப்ப நீங்க டியூபுலர் செக்ரேஷன்ல இது மட்டும் எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்கா. என்ன முக்கியம், H+ செக்ரீட் ஆச்சுன்னா அதுக்கு பதிலா Na is reabsorbed அப்படின்னு ஆச்சுக்கோ. இதுக்கு அந்த இதெல்லாம் கொடுத்துருங்க. HPO3 தான் போட்டும் H+ gets fixed in the fluid reabsorption of H+ is prevented அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கா. இதெல்லாம் ஓவர் சிம்பிள். The substances escaped filtration eliminated by the epithelial cells present in this area. யாரெல்லாம் ஃபில்டர் ஆகாமல் தப்பி வந்தாலோ அவெல்லாம் வெளியில தள்ளப்படுதல், அதுக்கு தான் குடல்களில் சுரத்தல்னு பேரு. டியூபுலர் செக்ரேஷன் என்று அழைப்பார்கள். இதுதான் மெக்கானிசம் ஆஃப் யூரின் ஃபார்மேஷன்ல தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் குளோமருலர் ஃபில்ட்ரேஷன், குளோமருலஸில் வடிகட்டப்படுதல். டியூபுலர் ரீஅப்சார்ப்ஷன், ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் ஹென்லிஸ் லூப் டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபியூல்ல தேவையான பொருட்கள் மீண்டும் உறிஞ்சப்படுதல். டியூபுலர் செக்ரேஷன் யாரெல்லாம் வேஸ்ட் எஸ்கேப் ஆனாலும் அவ எல்லாம் வெளியில் தள்ளப்படுதல். எலிமினேஷன் ஆஃப் வேஸ்ட் சப்ஸ்டன்சஸ் தட் எஸ்கேப்ட் ஃபில்ட்ரேஷன் by the epithelial cells present in the collecting duct. இதான் முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேயா? Thanks a lot. Thank you for hearing. Thank you.